ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாங்கள் தோசை ரெசிபி செய்ய போகிறோம். கடையிலேருந்து மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். 1 kg 40 rupees. இது மாதிரி ஒரு பேக்கெட்டில் தான் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஒரு 8 to 10 தோசை வந்து செய்யலாம். சின்ன தோசைன்னா ஒரு 8, கொஞ்சம் பெருசுன்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 5 or 8 or 10 அந்த மாதிரி நம்பர்ஸில் வரும். குட்டி குட்டி தோசை செஞ்சோன்னா நிறைய தோசை வரும்ல. பிகாஸ் இதில் வந்து நாங்கள் அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு ஆட் பண்ணுவோம். தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக வரும். அதுக்காக இப்போ கடையிலேருந்து நம்ம இட்லி மாவு மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு தோசை அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். இட்லி செய்தோம்னா டேரெக்டாக அதே இந்த மாவை அப்படியே நம்ம அந்த குழியில் போட்டுட்டு இட்லி செஞ்சுக்கலாம். ஸோ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ தோசை கல் வச்சிட்டோம். கடையிலேருந்து மாவு வாங்கிட்டு வந்தோம்ல, அதில் உப்பு இருக்காது. ஸோ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சால்ட் வந்து போட்டாச்சு. ஸோ பச்சரிசி மாவு நம்ம செய்கிற தோசை நல்லா டேஸ்டியாக நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அதுக்காக போட்டாச்சு. இப்போ மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசை ரெசிபி செய்யறதுனால நம்ம தண்ணியும் ஊற்றிக்கிட்டோம். நல்லா பெரிய தோசை செய்யலாம். இது நல்லா பெரிய தோசைக்கல். ஸோ நமக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக செஞ்சுக்கலாம். சுற்றியும் ஆயில் விட்டுக்கோங்க.
பாருங்கள், அழகாக தோசையை திருப்பி போட்டுக்கலாம் இப்போது. வா, சூப்பராக திருப்பி போட்டாச்சு பாருங்கள். எத்தனை பேருக்கு தோசைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? யாருக்கெல்லாம் ஃபேவரெட்டு தோசை ரெசிபி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், நல்லா அருமையாக தோசை ரெடியாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி தோசைக்கு சைட் டிஷ் என்னென்னா மீன் குழம்பு. என்ன மீன் குழம்பு தெரியுமா? காணாங்கத்தா மீன் குழம்பு. செம்மையாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் தோசை எல்லாம் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கன், மட்டன், மீன் குழம்பு அதெல்லாம் செய்யுங்க. ப்ரான்ஸ் கிரேவி இதெல்லாம் நல்லாயிருக்கும். எனக்கு எப்போவுமே கண்டிப்பாக 2 தோசை வேணும். ஸோ அதனால் இன்னொரு ஒரு தோசை செஞ்சுக்கிறேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தோசைன்னா. ஸோ அதனால நான் 2 தோசை கிட்டேன். இங்கே ரெடியாக இருக்கா? ஸோ அதனால் என்ன தோசை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சுற்றி ஆயில் விட்டாச்சு. இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நாங்கள் செஞ்ச இந்த தோசை ரெசிபி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி தோசைலாம் செஞ்சு சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா? எத்தனை தோசை செய்வீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தோசை ரெசிபி செய்யும் போது எப்படி லிமிட்டடா அன்லிமிட்டடா? 2 5 இல்லை கவுண்டே இல்லையா? எவ்வளோ தோசை சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தோசைக்கு எது பெஸ்ட்டான சைட் டிஷ்? உங்களுக்கு எந்த சைட் டிஷ் ரொம்ப பிடிக்கும்? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆக்சுவலி நிறைய பிடிக்கும். லைக் வெஜ்ஜில் கூட வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, உடச்சக்கலை சட்னி, சாம்பார் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான்வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டன், ப்ரான்ஸு, மீன் குழம்பு எல்லாமே பிடிக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும் தோசை ரெசிபிக்கு. இது வந்து ஒரு சூப்பரான தோசைக்கல். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தோசை நல்லா பெரிய பெரிய தோசையாக நல்லா மெல்லிஸாக முறுமுறுன்னு நல்லா வரும். சாப்பிட்றதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தோசைக்கல்ல நாங்கள் தோசை செஞ்சோம். இந்த தோசைக்கல்லோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 599. நாங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டில் வாங்கினது ஒரு பிளேஸில். அங்கே 599, அதாவது 600 அந்த ப்ரைஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணாங்க. வாங்கும்போதே இது எவ்வளோ நல்லாயிருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் செஞ்ச இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.